வெல்கம் டு சொல்ல முடியாது சேனல். இப்போ போன வீடியோவில் ப்ராங்க் பண்ணி ஃபேமஸான 2 செலிபிரிட்டிஸை தான் நம்ம இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்கோம். இந்த கம்ளி போட்டிருக்கிறதுனால எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே ஏசி ரொம்ப சில்லுன்னு 16ல் இருக்கிறதுனால தான் வச்சுருக்கோம். பை ஏசியை இப்போ தான் நான் 16ல் வைக்க போகிறேன். ஓகே மேம், ஆர் யூ கம்ஃபர்டபுள் மேம்? கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா? ஓகே மேம், நீங்கள் தான் சொல்ல முடியாது சேனலோட ஓனர்னு கேள்விப்பட்டேன். ஆராதனா, நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்கள் பேர் என்ன மேம்? என் பேர் ஆராதனா சார். ஓகே, மேலே சொல்லுங்க மேம். முட்டை கேள்வி கேட்டே இருக்கணுமா? பதில் சொல்ல மாட்டீங்களா? இல்லை சார், எங்களோட எஜுகேஷனல்னால் இல்லை மேம், அது அடுத்த கேள்வி மேம். இந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா போதும். உங்கள் பேர் ஆராதனான்னு சொல்லிட்டீங்களா மேம்? அப்போ அதோட நீங்கள் அமைதியாக இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் இனியா. நீங்கள் ஆராதனா உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட கசின். எப்படி கசின்? எப்படி, எந்த வகையில் சொல்லணும்? எங்கள் அம்மாவோட அக்காவோட பொண்ணோட பொண்ணு. நீங்கள் உங்களுக்கு இனியா எந்த வகையில் சொல்லணும்? எங்களுக்கு கேமராமேன் நீங்கள் க்ளோஸ் வைங்க. சொல்லுங்கம்மா. நீங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு சேனல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே ஓகே சார். இப்போ வந்து எங்க போன கேள்விக்கு இனியா எப்படி உங்களுக்கு ரிலேட்டிவ்? அந்த கேள்வி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பதில் கேக்குறாங்க. எங்களோட பாட்டியோட நான் மூஞ்சல அப்படி பண்ண கூடாது. ஓகே, நீங்க இவ்ளோ திணறதுனால நான் கேள்வியை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுங்க. நான் வந்து இப்பதான் YouTube சேனலோட எக்ஸாம்ஸ். எப்போ வந்திருக்கீங்க மேம்? எத்தனை வாட்டி வந்துட்டே இருக்கீங்க? இப்போ வந்து YouTube சேனல் எக்ஸாம் நான் முடிச்சிருக்கேன். ஓகே மேம். எந்த கோர்ஸ் அது? எந்த சேனல்ல பண்றீங்க? இந்த சேனல் தான். சொல்ல முடியாதுன்ற சேனல்ல வந்து நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க கைஸ். ஓகே ஓகே, அந்த கோர்ஸ்ல வந்து நமக்கு ஒரு 100 ரூபாய் தான் ஆகும். ஒரு ஆள்னா 100 ரூபாய். ஓகே, ஒரு ஆள்னா 100 ரூபாய். 2 ஆள்னா வந்து 200. 2 ஆள்னா 200. 3 ஆள்னா வந்து 700. 3 ஆள்னா மட்டும் 700. ஓகே மேம். 8னா வந்து ஒரு 1000 ஆகும். 8னா 1000 ஆகும். ஓகே மேம். ஓகே மேம், நீங்க வந்து உங்களை பிராங்க் பண்ணாங்க, நீங்க ரொம்ப பயந்துட்டீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாமா? எது வந்து உங்களை ரொம்ப பயப்பட வச்சது? அப்ப இந்த கதவுல பண்ணுவாங்க. கதவுல என்ன பண்ணீங்க? கதவுல இப்போ வந்து நாங்க ஒளிஞ்சுதேன். ஓகே, போய் ஒளிஞ்சு இந்த கதவு இருக்கு பாருங்க, பண்ணி காட்டுங்க. கேமராமேன் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இங்க தான் நான் வந்து ஒளிஞ்சிருந்தேன். ஓகே, அதுக்கு உள்ள ஒளிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் இப்படி பண்ணதுனால அவங்க பயந்துட்டாங்க. நீங்க இங்க தான் ஒளிஞ்சிட்டீங்கன்னா எங்க கண்ணுக்கு தெரியுது, அப்புறம் எப்படி அவங்க பயந்தாங்க? ஐயோ, அதுக்கு வெளில ஒளிஞ்சிருந்தேன். சரி, அப்ப வெளியே போங்க நீங்க. இல்ல மேம், நீங்க வெளியே போங்க. என்னாச்சு? கீழே என்னாச்சு மேம்? வரீங்களா? இன்டர்வியூ ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, வாங்க. மேம்க்கு வந்து இன்னைக்கு ஃபீவர்ன்றதுனால அவங்களால வெளியே போயிட்டு கரெக்டா என்ன பண்ணாங்கன்னு நடிச்சு காட்ட முடியல. மேம், ஆர் யூ ஓகே மேம்? ஆனா உங்களுக்கு ஃபீவர் அடிக்குது, ஆனாலும் ஏசி 16ல தான் இருக்குமா மேம்? கொஞ்சம் கம்மினா 15 14 வச்சுக்கலாமா மேம்? 15 வச்சுக்கலாம். 15. சாரி மேம், ஏசில மேக்ஸிமமே 16 தான் இருக்கும். அதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது மேம். அது கீழ தான் சொன்னீங்க சார். ஆமா மேம், கீழனா 15 தான மேம். 16 கீழ 15 தான மேம். அப்ப 16 மட்டும் தான் வருமா சார்? இல்ல மேம், நீங்க 16க்கு கீழ வைக்க சொன்னீங்க. 16க்கு கீழ தான 15 வரும். அப்ப 15 ஏசில இல்லையே மேம். இல்ல மேம். சரி, ஓகே சார். உங்களுக்கு ஃபீவர்னால உங்களுக்கு 16னால எதுவும் பிரச்சனை இல்ல மேம்? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. ஓகே மேம். ஓகே மேம், உங்களோட கேமராமேன் அண்ட் உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அத பத்தி சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட வந்து அவங்களோட அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா க்ளோஸ் வைங்க கேமரா.
அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லா நம்ம வந்து சேனல் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கோல்ட் சேனல் பண்ணி அங்க இருக்காங்க மேம். சேனல் பண்ணி நம்ம நல்லா சேனல்ல பெர்ஃபார்ம் சேனல் பண்ணி நீங்க உள்ள வாங்க ஒரு நிமிஷம். வாங்க வாங்க. இப்போ வந்து நாங்க நல்லா அந்த சேனல்ல பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் கோல்ட் பட்டன்ஸ் மேம் நீங்க வந்து மூணாவதுல 3 வாட்டி ஃபெயில் ஆயிட்டீங்க, 3 சப்ஜெக்ட் ஆனுவல் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்ற ஒரு தகவல் வந்து வெளியே பரவிட்டு இருக்கு. அத பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் மேம். ஐயோ அது ஏன்னா நான் கொஞ்சம் வந்து இது ஷிஃபர் இது வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். எதுல டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டீங்க? எந்த 3 சப்ஜெக்ட்ல நீங்க ஃபெயில் ஆனீங்க அதனால சொல்லுங்க. சயின்ஸ் மேத்ஸ் சோஷியல். ஓகே இந்த 3 சப்ஜெக்ட்ல தான் ஃபெயில் ஆனேன். மீதி எந்த சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிருக்கீங்க? ஒரு இங்கிலீஷ் ஹிந்தி. மேம் அப்ப நீங்க தமிழ் சேனல் வச்சிருக்கீங்களா இல்ல வடக்குல சேனல் பண்ணலாம்னு இருக்கீங்களா? நாங்க சொல்ல முடியாத ஹிந்தி சேனல் நாங்க எதிர்பார்க்கலாம் மேம் ஃபியூச்சர்ல. ஓகே சார். ஓகே மேம் உங்க ஹிந்தி சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கொஞ்சம் ஹிந்தில பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயோ உங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தில ஒரு 2 லைன். நான் சொல்லட்டுமா? அது இல்லங்க இல்ல. ஓகே வடக்கு சிஸ்டர்ஸ் 2 பேரும் ஹிந்தில நம்ம ஹிந்தி சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து ஹிந்தில. என்னோட இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. ओके நீங்க சேனல் ஓனர் இங்க இருக்காங்க. ओके इंट्रोड्यूस பண்ணுங்க. ओके तुम्हारा नाम क्या है? तुम्हारा नाम क्या है? तुम्हारा नाम पिताजी का नाम? तुम्हारा नाम पिताजी का नाम? तुम्हारा नाम माताजी का नाम? तुम्हारा नाम माताजी का नाम? அவ்வளவுதான். That's all sir. ஓகே உங்க ஹிந்தி சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு போயம் உங்களால சொல்ல முடியுமா? ஓகே தோதி கேமரா தோதி நான் கொஞ்சம் சத்தமா தோதி நான் கேட்கல எனக்கே கேட்கல கேமரா கொஞ்சம் வாய்ஸ் தோதி ஆயா தப்படே சா திக்னே பத்தே நாயா என்ன பண்ண எல்லாரும் திட்டுறீங்க? முதல்ல உங்க ஆயான்னு சொன்னீங்க, இப்ப நாயன்னு சொல்றீங்க. இது ஹிந்திங்களா மேம்? சார் இது ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தேன். உங்க ஸ்கூல்ல இப்படிதான் எல்லாரையுமே உங்க ஆயா நாயன்னு சொல்லிருக்காங்க மேம். வெக்கப்படாதீங்க, நீங்க ஆல் ஓவர் இந்தியா நீங்க ஃபேமஸ் ஆகிறீங்க. ஓகே மேம் நீங்க குளிக்காம ஒரே ட்ரெஸ்லயே நீங்க வந்து சேனல் எல்லாமே நீங்க வீடியோஸ் பண்றதா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லிருக்காங்க. அத பத்தி உங்க கமெண்ட்ஸ் நீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லுங்க. குளிக்கிறதுக்காக நீங்க குளிச்சீங்களா மேம்? குளிச்சிட்டேன். உங்க சிஸ்டர் தானே அவங்கள குளிக்க சொல்லி நீங்க சொல்ல மாட்டீங்களா வீடியோக்கு முன்னாடி? அவங்க அம்மா குளிக்கிறதுனா போயிட்டு வந்தாங்க. அவங்க அம்மா குளிச்சிட்டாங்க, அவங்க குளிச்சாங்களா? இல்ல. ஏன் உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக டைம் ஒதுக்கி அவங்க வீடியோ பாக்குறாங்க. ஏன் கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க மேம். நீங்க ஒரே ட்ரெஸ்ல வந்து 7 வீடியோ பண்ணிருக்கீங்க, டான்ஸ் வீடியோ. அதுவும் இதே ட்ரெஸ் தான், கொஞ்சம் எந்திரிச்ச ட்ரெஸ் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. இந்த ட்ரெஸ் இல்ல, ஒரு yellow கலர்ல இந்த ட்ரெஸ்ல ஓகே நம்ம சேனல் பண்ணிக்கு தெரியும். இந்த ட்ரெஸ் போட்டு எத்தனை வீடியோ பண்ணிருக்காங்க? ஒரு 3 வீடியோ. ஓகே உட்கார்ந்துக்கோங்க மேம். ஓகே மேம் குளிக்கிறது பத்தி உங்களோட கருத்து என்ன? மை காட் அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். ஏன் மேம்? எங்க அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க குளிக்கிறேன்னு வெளியே சொல்லக்கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லியிருக்காங்களா மேம்? இல்ல சார் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. அதுதான் மேம் உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு குளிக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல சார் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்களே குளிக்காததுனால நீங்க வெளியே சொல்லக்கூடாது அந்த மாதிரி மேம். சார் நான் வந்து இப்போ க்ளோஸ் வைங்க. ஓகே மேம் உங்களோட ஹாபிஸ் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், உங்களுக்கு என்னென்ன பிடிக்காது சொல்லலாம். அதாவது உங்களுக்கு எது வந்து பண்றதுக்கு பிடிக்கும், இப்போ லீவ் விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இப்போ வந்து நீங்க மேம் இந்த ஒரு பிரேக் போனதுக்கு நடுவுல குளிக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்க, வரும்போது இந்த நாயை வந்து என் கையில இருந்து பிடிங்கிக்கிட்டீங்க. இந்த நாய் உங்களுக்கு எவ்வளவு க்ளோஸ் மேம்? இந்த நாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நாய் பேர் வந்து ஸ்னோஃபி. ஓகே எத்தனை வருஷமா இந்த நாய் கூட வச்சிருக்கீங்க?
இப்போ வந்து நான் எனக்கு சின்ன வயசுல வாங்கி கொடுத்தாங்க. பச்சையா பொய் சொல்லக்கூடாது மேம். இது வந்து நான் இன்டர்வியூக்கு வரும்போது நான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க முன்னாடி ரீவைண்ட் பண்ணீங்கன்னா இது எனக்கு தெரியும். மேடம் வந்து இந்த நாய் சின்ன வயசுல இருந்து வச்சிருக்கிறதா பொய் சொல்றாங்க. இது பொய்யா உண்மையா மேம்? இப்போ இங்க நீங்க சொல்லக்கூடாது மேம். இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. நீங்க பொய் சொல்றது கேமரால தெரிஞ்சிருக்கு. கேமராமேன் சேனல் பண்ணி அந்த அந்த குறும்படம் இப்போ அந்த குறும்படம் போட்டுருங்க. சார் திஸ் இஸ் மை சேனல் சார். சரி மேம், அப்போ நீங்களே இன்டர்வியூ எடுத்துக்கிறீங்களா? நான் கிளம்புவா மேம்? இல்லை சார் சார். ஓகே மேம். நீங்கள் வந்து ஆராதனாவோட சிஸ்டர்னு சொல்கிறீங்க. நீங்கள் இந்த அளவுக்கு பொய் சொல்லுவீங்களா இல்லை ஓரளவுக்கு பொய் சொல்லுவீங்களா? ஓரளவுக்கு பொய் சொல்லுவீங்க. சரி, உங்களை பற்றி 4 பொய் சொல்லுங்க. கேமராமேன் கொஞ்சம் சார் நான் சொல்லிட்டேன். மேம் நீங்கள் கொஞ்சம் வாய் மூடிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பேசுறது. இவளை மேம், பத்தி நீங்க- சொல்லலாம், நீங்க- இவளை பத்தி சொல்லலாம். நீங்க இவ்வளோ பற்றியும் சொல்லலாம். இவளை பத்தி இது வந்து குடிப்பா. குளிப்பா. அதாவது இது வந்து 4 பொய். 4 பொய். முதல் பொய் ஆராதனா குளிப்பா. குடிப்பா. ரெண்டாவது பொய் மேக்கப்பே பண்ண மாட்டா. ஆராதனா மேக்கப்பே பண்ண மாட்டா. ஓகே. அப்புறம் 3வது பொய் நான்வெஜ் நிறைய சாப்பிடுவா. நான்வெஜ் ஆராதனா நிறைய சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான் எனக்கு ஓகே. தெரியும். ஆராதனா உங்களுக்கு இனியாவை பத்தி தெரிஞ்ச பொய் 4 பொய் சொல்லுங்க. இனியாவை பத்தி. ஓகே. நல்லா மேக்கப் பண்ணிட்டு இருக்கவே மாட்டாங்க. நல்லா மேக்கப் பண்ணிட்டு இருக்கவே மாட்டாங்க. மேக்கப் பண்ணாம ஒரு துளி கூட வெளிய போக மாட்டாங்க. மேக்கப் பண்ணாம ஒரு துளி கூட வெளியே போக மாட்டாங்க. ஓகே. அவங்களுக்கு நாய் பார்த்தவே பயம் இல்லை. நாய் பார்த்தா பயமே இல்லை. அதாவது நீங்களே பார்த்தா தெரியுது, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஜாலியா தான் இருக்காங்க. 4வது பொய் மேம். அதுதான் சார் எனக்கு தெரிஞ்சது. மேம் எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டு காட்ட முடியுமா மேம்? உங்க டான்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நான் பெரிய ஃபேன் மேம். ஒரு ரீல்ஸ் சரி பார்த்துக்கோங்க சார். நீங்களே பாட்டு பாடிட்டாங்க. சவடி பார்ப்போம். இப்போ அவங்க இருந்த வரைக்கும் எங்களால் ஒழுங்காக இன்டர்வியூ எடுக்க முடியல. அதனால அவங்கள ஏதோ ஒரு ரீசன் சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டோம். இப்போ நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். சொல்லுங்க, உங்களை வந்து நீங்கள் மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க மேம். நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால உங்ககிட்ட கரெக்டாக என் பேர் இன்டர்வியூ. இனியா. ஓகே. வேற மேம், உங்களை பற்றி ஒரு 4 வார்த்தை. என்ன பத்தி? நான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் போறேன். மேம் நீங்கள் சனிக்கிழமை பிறந்ததுனால உங்கள் பேர் சனியான்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் மேம். சொன்னாங்களா? சொல்கிறோம் மேம், சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்க மேம். எனக்கு நிஜமா தெரியாது. அப்படி மேம், சொன்னாங்க. நீங்கள் சிரிச்சா ஸ்மார்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்க கேமராவை பார்த்து சிரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கமான் மேம், உங்களோட கமெண்ட்ஸ். என்னோட comments எதுவுமே இல்லை. நீங்கள் ஆராதனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? ஆமா, கண்டிப்பா பண்ணி. அந்த சேனல் 1. இப்போ வந்துட்டு இதுதான் நம்மளோட மைக். இதுக்குள்ளே வந்துட்டு மைக் இருக்குது. கமான், இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஹாபிஸ் பற்றி சொல்லுங்க மேம். என்னோட ஹாபிஸ் பேட்மிண்டன், ஓகே. drawing, ட்ராயிங், கலரிங், கலரிங், நிறைய இருக்கு எக்ஸெட்ரா. எக்ஸெட்ரா. சொல்லுங்கள் மேம், நமக்கு டைம் இருக்குது. சொல்லுங்கள். பிளான்டிங். பிளான்டிங். அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று சாப்பிட்றது, தூங்குறது, பேல்றது, திங்கிறது. அப்படி இருக்கு. மேம், ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை ஆகி போவீங்க? ஐயோ, வந்து போயிட்டு இருக்கணும். வந்துச்சுன்னா போயிருவீங்களா? அடிக்க வைக்க மாட்டீங்க? சப்போஸ் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம வரும்போதே வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிறப்போ. இப்போ அடக்கிட்டு இருக்கீங்களா மேம்? இல்லை இல்லை இப்போ ஆய்வர் தான் போயிட்டு இருக்கீங்களா? அப்போ இன்டர்வியூ கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாம். ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வருதுங்க மேம். அப்படியா? அதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ். எனக்கு எதுவும் வரல. ஆராதனா வெளியே போனாங்க, ஒருவேளை அதுவா கூட அவங்கள கூட இருக்கலாம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஆராதனா. மேம் பேண்டிட்டீங்களா? இல்லை சார் நான் அதெல்லாம் இன்னும் பண்ண மாட்டேன் சார். மேம், நீங்க ஆய் போறதா சொல்லி எங்களுக்கு மைக்ல வந்து சொன்னாங்க மேம். நீங்க உண்மையாலுமே ஆய் தான் போறீங்களா? சிது, இந்த வீடியோ பேரு